to hidden engulfing. Okay. Hidden engulfing பாத்தீங்கன்னாக்கா அதோட கான்செப்ட் எப்படின்னாக்கா பேசிக்கலி வந்து டைரக்டா இல்லாம மினிமம் 2 இல்ல மினிமம் 3 கேண்டல் வரும். ஓகே, சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டல் இது, ரெண்டாவது கேண்டல், மூணாவது கேண்டல். ஓகே, யூசுவலி வந்து மூணாவது கேண்டல் அண்ட் above தான் வந்து அந்த engulfing பண்றது. ஓகே, சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து bearish கேண்டல், ரெண்டாவது கேண்டல் வந்து price try to break this first candle but then couldn't. சோ அதனால வந்து மூணாவது கேண்டல் ஃபார்ம் பண்ணுது. அந்த மூணாவது கேண்டல் பாத்தீங்கன்னாக்கா அதோட ஓபன் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதோட ஓபன் வந்து ஆல்மோஸ்ட் மிடில் ஆர் lower than middle of the first candle and then price close above of the highest of the first candle. Okay, so basic concept எப்படி பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 3 கேண்டல் இருக்கும். first candle bearish candle, ரெண்டாவது கேண்டல் bullish candle, மூணாவது வந்து bullish candle. let's say உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், அப்ப ரெண்டாவது கேண்டல் bearish ஆச்சுனா எப்படின்னு. சொந்தோ for example வந்து இது let's say வந்து we assume this one is bearish candle also can, ஏனா வந்து இத தீர்மானிக்கிறது வந்து இந்த மூணாவது கேண்டல் தான். சோ இந்த மூணாவது கேண்டல் தான் engulfing வந்து ஹிடனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகே, சோ அதனால தான் நம்ம வந்து ஹிடன் engulfing நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த ஹிடன் engulfing சரி engulfing சரி இது நீங்க வந்து confirmation of entryக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி லேசே இந்த வீடியோல ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க கூட்டாளிகிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.